இரிட்டேட்டிங் என்னன்னா இந்த திவாகரை எதுக்கு உள்ள விட்டாங்கன்னே தெரியலப்பா. இங்க பூசு காந்த கண்ணழகி இங்க பூசுன்னுவாங்களே அந்த மாதிரி நாட்டுக்கு நீ இந்த பதிவு பண்ணலனா தூக்கம் வராது, மக்களுக்கு சோறு தண்ணி இறங்க. நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போக வேண்டியதானா உள்ள. குட்டி பூனை குட்டி மாதிரி இருந்தாதான் நல்லது, புலிக்குட்டி மாதிரி தான் நல்லது. இன்னைக்கு பிக் பாஸ் காமெடியா போச்சு. கெமியை கரெக்டாக இறக்குறாங்க, நல்ல டைமிங். அவளை அப்படியே பதுக்கமாக எடுத்துகிட்டு வராங்க, யாரையும் பார்க்காம. அப்படியே யாரும் எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுக்கு தெரியக்கூடாது. இவங்க 6 பேரை இப்போது ஃபைனல்ஸ் போகிறவங்கள மட்டும் பிக் பாஸ் கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு கூப்பிடுறார். அவங்கக்கிட்ட மட்டும்தான் சொல்கிறார். நல்லா இருந்துச்சு. அவன் கரெக்டாக அந்த தலை ரூமில் கட்டிலுக்கு பின்னாடி மறைய வச்சிடுறாங்க. மறைய வச்சுட்டு அதுங்க நல்ல காமெடி. அவள் பாவம் முதல்ல குளிர்றது அவளுக்கு முதல்ல, அப்புறமா ரெஸ்ட் ரூம் போக இதாகிட. நேச்சர் காலெல்லாம் வர்றப்போ கொஞ்சம் டக்குன்னு அதுக்கு ஐடியா பண்ணியிருந்துருக்கலாம். இவங்களே தான் கண்டஸ்டண்ட்டுங்களே தான் ஐடியா பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. திவ்யா சபரி நல்லா டேக்கிள் பண்ணுறான் எல்லாரையும். வெளியில் கூட்டிகிட்டு போய் அந்த சோஃபாவில் உட்கார வச்சு அவங்க மைண்ட் டைவர்ட் பண்ணுறான். அப்புறமா திவ்யா ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு அதே இடத்துல மறைய வச்சுட்டு அந்த டாஸ்க்கு முடிஞ்சதுன்னு பார்த்தா ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துட்டாரு படிக்க சொல்லி. அதை சபரி ஒரு லைனை மாற்றியே படிக்கிறான். மாற்றி படித்து ரூமியாக காமிக்க சொல்கிறாங்க. அப்பையும் பார்த்திங்கன்னா கெமி இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறமா பிரியாணி ஒன்று செகண்ட் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாரு கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு. அப்போயும் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணியை கொடுத்து 4 பேர் தான் சாப்பிட்லாம். அதில் ஒருத்தி கெமி, மீதி 3 பேர் சாப்பிட்ணும். இதில் வினோத், திவ்யா, அரோரா சாப்பிட்றாங்க. அவங்க நல்லா அள்ளி அள்ளி திங்கிறாங்க அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும். ஆனால் சபரி நல்லா டைமிங்கை வளர்த்துற மாதிரியே அங்கே லானில் கொண்டு போய் பேசிக்கிட்டு இருக்கான். நல்லா அவன் டேக்கிள் பண்ணான். இவங்க சாப்பிட்டுட்டு அவளுக்கும் கெமிக்கும் கொடுத்துட்டு கெமி தான் கொஞ்சம் மெதுவாக சாப்பிட்டு இருந்து பிக் பாஸ் ஹஸ்கியெல்லாம் வேற பேசினாரு. நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்ற மாதிரி தான். இதில் ஒரே ஒரு இரிட்டேட்டிங் என்னென்னா இந்த திவாகரை எதுக்கு உள்ளே விட்டாங்கன்னே தெரியலப்பா. அவன் பண்ணுற அஷாட்டியும் ஒன்றும் முடியவே இல்லை, தாங்க முடியல. நல்லா என்னமோ இவன் தான் ஆணழகன் மாதிரி இங்கே பார் இங்கே பாருன்னு காமிச்சுட்டு இருக்கான். இந்த கவுண்டமணி காமெடியில் ஒன்று வருமே, பூத்திருவிழான்னுட்டுன்னு போயிட்டு இங்கே பூசு காந்த கண்ணழகி இங்கே பூசுன்னுவாங்களே அந்த மாதிரி இப்படி பார் அப்படி பாருன்னு காமிக்கிறான். இவன் பார்க்குற மாதிரியா இருக்கிறான். நான் பார்த்தா கண்ணு தாண்டா கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் போய் பாத்ரூமில் குளிங்கன்னா சொல்கிறாங்க, கேட்க மாட்டான். சபரி சொல்கிறான், கேட்க மாட்டான். வினோத்துக்கும் அவனுக்கும் ஆகவே இல்லை. அவன் திவாகர் இவனை பண்ணி மூஞ்சிங்கிறான், அவன் எரும மாடுங்கிறான். கடைசியில் நீச்சல் குளத்தில் போயிட்டு அவன் குளிச்சுட்டு இருக்கிறப்போ ஐயோ மாடு ஒன்று விழுந்துருச்சுங்க, தூக்கிட்டு போங்கன்னு கத்துறான் வினோத்து. இவ்வளோ நேரம் நல்லா தாங்க இருந்தது, அதுக்குள்ளே சனே ஆயிடுச்சுங்கன்றான். இதெல்லாம் ஒரு மாதிரி போகுது. ஒரே அழிஷாட்டி 2 பேரும். ஆனால் அவன் பண்ணுறது ரொம்ப ஓவர். திவாகர் இவனை ஏன் இங்கே உள்ளே விட்டாங்க இந்த நேரத்துக்குன்னு தான் தெரியல. ரொம்ப கடுப்பாகுது ஒவ்வொரு சில நேரத்துக்கு. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அவன் பண்ணுறத தான் பண்ணுவேங்கிறான். அப்போ தான் மைக்கை கழட்டி வச்சுட்டான். சபரி வரான் கிட்டக்க, உன் மைக்கில் கேட்குமா, நான் பேசிட்டா இப்போ இதை மட்டும் பதிவு பண்ணிடுறேன், ரொம்ப முக்கியம்டா நாட்டுக்கு நீ இந்த பதிவு பண்ணலனா தூக்கம் வராது, மக்களுக்கு சோறு தண்ணி இறங்காது. முடியலைங்க அவன்கிட்டக்க. அவனை மட்டும் கொஞ்சம் ஓரமாக வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் பாவன். அவன் பண்ணுறது தான் இப்படி அந்த சோப்பு நுரையை போட்டுக்கிட்டு அந்த கேமரா முன்னாடி என்னமோ சிம்பு ஆடுற மாதிரி ஆடுறாரான் அவர். இப்படி அது முடியலப்பா சாமி. அவன் தான் அஷாட்டியம் பண்ணான். நீச்சல் குளத்தில் துப்பக்கூடாதுங்கிறாங்க, மூக்கு இது பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அப்போ தான் அதை செய்கிறான்.
நல்லா சோப்பு நுரைய போட்டுட்டு ஷாம்பு போட்டு நீச்சல் குளத்துக்கு போகாதீங்கன்றாங்க. அப்போ தான் போய் குதிக்கிறான். முடியல அவன்கிட்ட. அதுக்கப்புறம் சபரி தூண்டில் மாதிரி போட்டு அவனை பிடிக்கலான்ட்டு அது ஒரு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான். எதுக்குமே அவன் அசரலைங்க. எந்திரிச்சு மேலேயும் வரலை. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான், நியாயம் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் கவுண்டமணி மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தாங்க. வினோத் போய் ஆனால் அவனை வளர்த்துட்டே இருக்கான் தான். அவன் காதில் வாங்க மாட்டேங்கிறானே, சட்டையே பண்ண மாட்டேங்கிறானே. அந்த மாதிரி அவன் பண்ணுறது தான் பண்ணுவேங்கிறான். என்ன பண்ணலாம்? அவனை என்ன தான் பண்ண முடியும்? நம்ம தான் கண்ணை கட்டிக்கிற மாதிரி இருக்குது. அவன் தனி உலகத்தில் அவன் சஞ்சரிச்சிட்ருக்கான். அவனுக்கு ஒரு தனி உலகம், அவனுக்கு ஒரு தனி டீம் இருக்கிற மாதிரி அவன் சஞ்சரிச்சிட்டு இருக்கான். நம்மளாம் தான் அவனுக்கு வேற்றுமையாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் பண்ணுறது கரெக்டுன்னு அவன் பண்ணிட்டு இருக்கான். அது ஒன்று போயின்னு இருக்கு. கெமி அதுக்கப்புறம் டாஸ்க்கு முடியுது. இந்த ஒரு ரெஸ்ட் ரூம் போகிற அந்த இது மட்டும்தான் கொஞ்சம் எரிச்சல் ஆகிடுச்சு. அவளை இன்னும் கொஞ்சம் முன்னாடி விட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி. மற்றபடி பிரியாணிலாம் சாப்பிட்ட பிறகு அதுக்கே ரொம்ப சந்தோஷம். சூப்பர் பிரியாணிங்குது. பிக் பாஸ் அஸ்கியில் பேசுனோன்னே அதுக்கு இன்னும் கொஞ்சம் குஷி ஆகிடுச்சு. அது வேற அன்கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரெஸ்ஸை வேற போட்டு வந்துட்டாவ. அதில் அவள் அந்த இடுக்கில் தூங்குறா கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் இருந்துச்சு. சாப்பிட்ட பிறகு அவள் ஓகே ஆகிட்டா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்ட பிறகு ஓகே ஆகிட்டா. அவளே சந்தோஷமாயிட்டா. ஒவ்வொருத்தரையாக அவள் கட்டி பிடிக்கிறா. அவங்கெல்லாம் தானாக போகிறாங்க. திவாகர் தானாக போகிறான், ஒவ்வொருத்தர்கிட்டையா போகிறான். கடைசியில் அவன் திவ்யா கிட்ட போகிறான். திவ்யா பாத்ரூமுக்கெலாம் போகிறப்போ அப்படியே கையிலேயே கால்லேயே 4 கால் மாதிரி அப்படியே போகுது. அப்படியே தான் வருது. அழகாக போய் குடுகுடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சிக்குது. அதனோட டாஸ்க் மாதிரி அது செய்யுது. அது நல்லா இருந்தது. திவ்யாவும் அவளோட கொஞ்சம்லாம். இதில் என்ன ஒரு அநியாயம்னா, இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் வராங்க இல்லையா, இவங்க காசை தூக்கி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா மாதிரி இவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு பொறாமை? அவங்க பார்வையோ அவங்க மூஞ்சோ ஒன்று கூட நல்லா இல்லை. அதில் ஒன்று வியானா, இன்னொன்று திவாகர், மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் ஓகே ஆகிட்டாங்க. இந்த ரெண்டும் பண்ணுற அநியாயம் அப்பப்பப்பப்பா. வியானா அப்படியே கவுந்தடிச்சு படுத்துட்டா. நான்லாம் ஒரு டாஸ்க்லேயும் இந்த மாதிரி தோத்ததில்ல. ஒரு இதுவும் ஏமாற்றிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க. நான் அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். ஏம்மா நீ கண்டுபிடிச்சினா நீ அப்போ போய் சொல்ல வேண்டியது தானே? அவள் பண்ணுறது ரொம்ப 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 அப்படியே எரிச்சலாகுது. அம்மா இந்த அம்மா காசை தூக்கின்னு போய் அங்கே கொடுத்துட்டா மாதிரியே பண்ணின்னு இருக்கிறா. ஏம்மா நீ ஒழுங்காக இருந்தியே, உன் மூளையை வச்சுக்கிட்டு ஆட வேண்டியது தானே? ஆனால் ஒன்றும் இப்படி தூக்கிக்கிற. நம்ம கொஞ்சலாக பேசுகிற. இந்த கொஞ்சலாக பேசுகிறதெல்லாம் ஒரு சிலவங்களுக்கு தான் ஒத்து வரும், எல்லாருக்கும் ஒத்து வராது. சிலர் பண்ணுறப்ப தான் அது பார்க்கலாம் இல்லையா? பூனைக்குட்டி மாதிரி இருந்தால் தான் நல்லது. புலிக்குட்டி மாதிரி தான் நல்லது. பூனையும் புலியும் ஒன்றாயிடாது. அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. அதுபடி போனால் தான் அவங்களுக்கு செல்லுபடியாகும். எல்லார் பண்ணுறதையும் நம்ம பண்ணாலாம் சரி வராது. அந்த மாதிரி ரம்யாவும் சாண்ட்ராவும் தனியாக போய் பேசுகிறாங்க. இதில் ரம்யா சாண்ட்ரா கிட்ட ரொம்ப காராச்சாரமாக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. நீங்கள் பண்ணது சரியில்லை, அப்போ ஏன் என்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, அப்போ இது கரெக்டுனா இது எப்படி அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. அவள் சாண்ட்ரா எவ்வளவோ பேசி பார்க்குறா, அவள் ஒத்துக்கலை. கடைசியில் இவளை கடுப்பாக்கிட்டு அவள் போயிடுறா. சாண்ட்ராவை கடுப்பாக்கிட்டு ரம்யா போயிடுறா. ஆனால் ஓவராலாக இன்னைக்கு பிக் பாஸ் செம்மையாக போச்சு, நல்லா இருந்தது. பிரவீன் நல்லா அவன் இது பண்ணுறான். ஆக மொத்தத்தில் எல்லோரும் சேர்த்து இது பண்ணிட்டீங்கடாடா அப்படின்னு அவன் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறான். அந்த டைரக்டரும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாரு. ஆனால் இதில் 2 பேர் தான் ரொம்ப ஆப்போசிட்டாகவே. அவங்க பார்வையும் சரியில்லை, அவங்களோட எண்ணங்களும் சரியில்லை. அது கண்ணில் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. என்னமோ எப்படி நீங்கள் அதை செய்வீங்க? நீங்கள் பிக் பாஸ் சொன்னதுனால தான் நாங்கள் வந்தோம், இல்லைன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போக வேண்டியதானே உள்ள, நீ இருந்து ஆட வேண்டியது தானே. நீ எலிமினேஷன் ஆகி தானே போயிட்ட.
அப்புறம் நான் இதை செஞ்சிருப்பேன் அதை செஞ்சிருப்பேன்னா எப்படி அது? உனக்கு அவ்வளோதான் இருந்தது அந்த வீட்டில் இருக்கணும்னு. மற்றவங்களுக்கு இவ்வளோ நாள் தள்ளிக்கிட்டு போகிறாங்க. எதுவோ ஒத்துக்கிட்டு போனால் சரி. இதுனா தான் நானுன்னா இப்படி பண்ணியிருப்பேன், இல்லைன்னா அப்படி பண்ணியிருப்பேன்னு இந்த வியானா ரொம்ப லூஸ் ஸ்டாக் விடுறா. அவள் தான் கொஞ்சம் வம்படிச்சிட்டு இருக்கா. இதில் இந்த திவாகர் முடியலை. அவன் பண்ணுறது ரொம்ப இரிட்டேட் ஆகுது. நீங்கள் வார்த்தைகள் பேசுறது சரியாக பேசுங்க, எல்லாரும் பார்த்துட்ருக்காங்கன்னு இந்த வினோத்தையும் திவாகரையும் எச்சரிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி இந்த பாருவும் கமருதினும் கொஞ்சம் எச்சரிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா அதுங்களும் கொஞ்சம் விட்டதுனால தான், நீங்கள் கயிறு விட்டதுனால தான் அதுங்க ரொம்ப ஓவராக போயிடுச்சோன்னு தோணுது. நீங்கள் இதே மாதிரி வார்ன் பண்ணிகிட்டே இருந்திருந்தீங்கன்னா அதுங்களும் கொஞ்சம் இருந்திருப்பாங்க, கொஞ்சம் இன்னும் சுவாரஸ்யமாக போயிருக்குமோ அப்படின்னு தோணுது.